வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பட்டர் மில்க் ரெசிபீஸ் தான். அதில் 3 டைப்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டுக்கு வந்து ஃபெனுக்ரீக்னு சொல்கிற வெந்தயத்தை ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதை லேசாக வித்தவுட் ஆயில் இல்லாமல் ட்ரை ஃப்ரை தான் பண்ண போகிறோம். நம்ம எண்ணெய் சேர்க்காமல் லோ ஃப்ளேமில் வச்சு கருக விடாமல் வறுத்தெடுங்க. இது கருக விட்டுட்டிங்கன்னா இதில் வந்து கசப்பு வந்துடும், லேசாக ஸ்மெல்லு வரும். வந்தோடனே எடுத்துருங்க. அடுத்தது வந்து போட போகிறது வந்து கிமன் சீட்ஸு, அதாவது சீரகத்தையும் லேசாக வறுக்க போகிறோம். இதையும் ரொம்ப கருக வறுக்க விட்டுறாதீங்க. வறுக்க விட்டிங்கன்னா இதுவும் கசப்பு தன்மை கொடுத்துரும். ஸோ இதையும் லேசாக அந்த ஸ்மெல் வந்தோடனே எடுத்துருங்க. புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் எடுத்துடுறேன். இதுவும் 1 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அடுத்தது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்தால் போதும். பெப்பர் சேர்த்துருக்கேன், அதாவது மிளகு எடுத்துருக்கிறேன். இதையும் அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. எல்லாம் ஆறின பிறகு நம்ம வந்து மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். கோஸா பிடிக்கும்னா நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க, இல்லை நைஸாக அரைக்கனாலும் அரைச்சி எடுத்துக்கலாம். இது போக நமக்கு கறி லீவ்ஸ் வேணும், அதாவது கண்டிப்பாக கறிவேப்பிலை வேணும். கறி லீவ்ஸ் வந்து என்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக இல்லை, அதனால் நான் என்ன பண்ணினேன்னா கொஞ்சம் வாடி இருந்தது, அந்த சூடாக இருந்த பாத்திரத்திலே லேசாக நான் வதக்கி எடுத்துக்கிட்டேன், ட்ரை பண்ணிவிட்டேன். இப்போ வந்து தேவையானது வந்து பிஞ்ச் ஆஃப் அசஃபட்டிடா ஹிங்குன்னு சொல்கிற பெருங்காய பொடி வேணும் நமக்கு. ஒரு பிஞ்ச் போதும் அது நமக்கு. அதுக்கப்புறமா தேவையானது வந்து சால்ட் எடுத்துருக்கிறேன். நான் என்கிட்ட ராக் சால்ட் இருந்தது, அதை நான் எடுத்துருக்கிறேன். நம்ம யூஸ் பண்ணுற சால்ட் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கர்ட் எடுத்திருக்கேன். புளிப்பு இல்லாத தயிர் எடுத்துக்கோங்க. வீட்டிலே செய்யுதுன்னா ரொம்ப நல்லது. 2 பேருக்கு தான் நான் செய்கிறேன். ஸோ இதை நான் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் எல்லாத்தையும். இதுக்கப்புறமா அந்த மசாலா பவுட்ரு வந்து உங்களுக்கு தேவையான அளவு, இப்போ நான் அந்த ஒரு ஆளுக்கு தேவையானது நான் இதில் போட்டு காட்டுறேன். நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை டச் பண்ணுங்கள். இது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வெயில் சம்மர் சீசனில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சில் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஐஸ் க்யூப்ஸ் வேணும்னா போட்டுக்கோங்க. டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கும், கான்ஸ்டிபேஷன் வராமல் பார்த்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அசிடிட்டி வராமல் பார்த்துக்கும், நல்ல டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டும் கொடுத்துருக்குறேன், நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. வாங்க நான் நெக்ஸ்ட் என்ன ரெசிபி செய்ய போகிறேன்னு பார்க்கலாம். இது வந்து நார்த் இந்தியன் ஸ்டைலில் உள்ள ஒரு மசாலா பட்டர் மில்க் தான். இந்த மசாலா மோரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். ஒரு கிளாஸில் வந்து பட்டர் மில்க் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் ராக் சால்ட் எடுத்துருக்கிறேன், அதாவது உப்பு எடுத்துருக்கிறேன். சாட் மசாலா எடுத்துருக்கிறேன். இது போக நமக்கு வந்து சீரகப்பொடி வேணும். சீரகப்பொடி வந்து சீரகத்தை வறுத்து அரைச்சி வச்சது, புனாவா ஜீரா பவுடர்னு சொல்லுவாங்க, அதுதான் எடுத்துருக்கிறேன். இதுவும் ஒரு ஆளுக்கு தான் நான் காட்டுறேன். தேவையான அளவு நான் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு உப்பு தேவையான அளவு நமக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம சாட்டு பவுடரும், நமக்கு சாட் மசாலா பவுடர் இருக்கிறத நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது நார்த் இந்தியன் ஸ்டைலில் நம்ம பண்ணுறோம். இதுவும் வந்து சாப்பிட்ற அந்த மத்தியான நேரத்தில் நீங்கள் ஜூஸோ அல்லது இந்த மாதிரி நீங்கள் பட்டர் மில்க் எடுத்துட்டிங்கன்னா, மோர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது, தாகத்துக்கு, உடம்புக்கும் நல்லது. இது வந்து கொலஸ்ட்ராலையும் குறைக்கும், ஃபேட் ஃப்ரீ உள்ளது. இது கால்சியம் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம ஸ்ப்ரைட்டு, கொக்கோலா இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் எல்லாம் வேண்டாத மாசா அப்படியெல்லாம் குடிக்கிறதுக்கு பதிலாக இப்படி ஹெல்த்தியாக நீங்கள் குடிக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பின்னாடி இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் கொடுத்துருக்குறேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வெரைட்டி பார்க்கலாம், என்ன செய்கிற பட்டர் மில்கோட வெரைட்டி. இதுக்கு தேவையானது வந்து நான் பழையபடி நான் தஹி, அதாவது கர்ட் எடுத்துருக்கிறேன். நல்ல கட்டி தயிர் எடுத்துருக்கிறேன். வாட்டர் மிக்ஸ் பண்ணுறதுக்கு எடுத்துருக்கிறேன். இதுக்கப்புறமா கொஞ்சம் மிக்சியில் கொஞ்சம் நம்ம பிளெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஜிஞ்சர் வேணும் நமக்கு, அதிரக்குன்னு சொல்கிற இஞ்சி ஒரு 1/2 இன்ச்சு எடுத்துருக்கிறேன், அதை நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா சீரகப்பொடி வேணும் நமக்கு, அதுவும் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சீரகப்பொடி சேர்க்குறேன். இதுக்கப்புறமா வந்து ஒரு பிஞ்சு வந்து பெருங்காய பொடி சேர்க்குறேன், அசஃபட்டிடா ஹிங்குன்னு சொல்கிறது சேர்க்குறேன். இவ்வளவும் நம்ம சேர்த்துட்டு கருவேப்பிலை, நீங்கள் வந்து கொரியாண்டர் லீவ்ஸ், அதாவது தனியா லீவ்ஸ் இருந்ததுன்னா, தனியா பத்தா இருந்ததுன்னா நீங்கள் அதுவும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால் நான் சேர்க்கல, கருவேப்பிலை மட்டும் சேர்த்துருக்குறேன். இதையும் சேர்த்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணி, இதுலேயும் நீங்கள் வந்து உங்களுக்கு ஐஸ் க்யூப் சேர்க்கணுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லாட்டா தேவையில்லைன்னா விட்டுருங்க. இந்த சம்மர் ஸ்பெஷல் ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை டச் பண்ணுங்கள், அப்போ தான் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இனி வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வர எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைபிங் மை சேனல். பின்னாடி இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஹேவ் அ குட் டே.